கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தொடர்ந்து மிஷனரி அர்ப்பண ஆராதனை நடைபெறுகிறது. IEM ஸ்தாபனத்திற்கு நாம் ஒரு மிஷனரியை அனுப்புகின்றோம். அவருடைய பெயர் ரூபா அஜய் குமார் அவர்கள். நீங்கள் அனைவரும் அவர்களுக்காக ஜெபிக்க உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதில் ஒரு அர்ப்பண பாடல் வருகிறது, என்னையே உம் கைகளிலே. அதிலே முதல் சரணம், அந்த பல்லவி மாத்திரம் நாம் பாடுவோம். இந்த பாடலை பாடுகிற போது சபைக்குள் அங்கத்தினர் அனைவரும் முன்னால் வருவார்கள். அவர்கள் சமூக இடைவெளி விட்டு நிற்க வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக் கொள்ளுகின்றேன். இப்பொழுது மிஸ்டரி அவர்கள் முன்னால் வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்ளுகின்றேன். In front of the altar. திருமறை வசனங்களை கேளுங்கள். பிதா என்னில் அன்பு கூர்ந்தது போல நானும் உங்களில் அன்பு கூறுகிறேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இது உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். Mrs. Ruba Ajay Kumar, please answer some arranged faith question. Do you believe that the Holy Spirit lead you to preach the gospel to the unreached and to do missionary work among them? Will you endeavor to accomplish Lord's commission entrusted upon you? Will you apply all your to frame and fashion your life with prayer, that both you and your household may be made wholesome example to the flock at Christ in manner of the life in love, in faith and in purity? Will you surrender all your talent for God Almighty to be totally utilized by Lord for His service? நாம் ஜெப நிலைமையிலே என்னையே உம் கைகளில் அர்ப்பணம் செய்கிறேன் என்ற பாடலை இணைந்து பாடுவோம். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, அமைதியும் மகிழ்ச்சியுமான பரிசுத்த ஓய்வு நாள் காலை வேளைக்காக கடவுளுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவருடைய பணியினை செய்ய ஆண்டவர் எங்களை அழைத்து எங்களை பயன்படுத்தி வருகிறீர். அதற்காக கடவுளுக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அருமையான சகோதரி ரூபா அஜய் குமார் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கடவுளைய பணி செய்யும்படியாக கடவுள் உம்முடைய மகளை அழைத்து இம்மட்டுமாக பயன்படுத்தி வந்தீர். அதற்காக கடவுளுக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்.
இந்த மாதத்திலிருந்து அருமையான சகோதரி நாங்கள் மத்துக்கோடு சேகர திருச்சியின் சபராக ஸ்பான்சர் பண்ணுகிறோம். கடவுளின் மேலான கிருபை உம்முடைய மகளோடு தங்கியிருக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருச்சபையின் மக்களாக இணைந்து, சபைக்குள் அங்கத்தினராக இணைந்து, ஐயமனுடைய பொறுப்பாளராக நாங்கள் இணைந்து அருமையான சகோதரிக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். வாழ்வின் கடைசி வரையிலும் ஆண்டவருடைய பணியினை உண்மையோடும் உத்தமத்தோடும் நிறைவேற்ற அருள் தாரும். எல்லா நிலைகளிலும் கடவுள் உம்முடைய மகளோடு இருக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். திருப்பணியிலே வருகின்ற பாடுகளையும் கஷ்டங்களையும் மனவோந்து ஏற்றுக்கொள்ளவும், எல்லாவற்றையும் எதிர்நீதி செல்கின்ற வாழ்வினை உம்முடைய மகளுடைய வாழ்விலே கடவுள் தாரும். குறைகள் பிழைகள் எல்லாவற்றையும் அணையும். அவருடைய குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். அருள்நாதர் இயேசுவின் வழியாக கேட்கிறோம் ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இப்பொழுது சபையார் அனைவர் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். திருமதி ரூபா ஆகிய இவரை இயேசுவை அறியாதோர் மத்தியில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே அதிகாரப்படுத்துகிறேன். அநேகர் ஆண்டவரின் மந்தையில் சேர சர்வவல்லமையுள்ள தேவன் இவரை கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சபையார் இணைந்து உறுதிமொழி சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உலகமெங்கும் அதற்காக பிறரை எங்கள் சார்பில் போதும் எங்கள் கடமை என்று உணர்கிறோம். மிஸ்ரி ஊழியர்களுக்காக சிரிக்கவும் கொடுக்கவும் வாக்கு கொடுக்கிறோம். குறிப்பாக இந்த அர்ப்பணிக்கப்பட்ட மிஸ்ரிக்காகவும் அவரது ஊழியர்களுக்காகவும் அவரது ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் ஒழுங்காய் ஜெபிக்க வாக்கு கொடுக்கிறோம். சபையார் அமருங்கள். இப்பொழுது ஐஎம் மிஷனரி அவர்கள் மிக சுருக்கமாக சாட்சி சொல்வார்கள். English. Yeah, you can. English. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்திய அருள்பணி இயக்கத்தின் பப்ளிகேஷன் புஸ்தகங்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ரெவரண்ட் டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ் அவர்கள் எழுதிய அநேக புஸ்தகங்கள் மிகவும் குறைந்த விலையில் விற்பனைக்காக கொண்டு வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை முடிந்த பிறகு தயவுசெய்து தேவையானவர்கள் அந்த புஸ்தகங்களை பெற்றுக்கொள்ள உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளைகளுக்கும் மிஷனரிஸுடைய வாழ்க்கை வரலாறு அடங்கிய புஸ்தகங்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் இருக்கிறது. மற்றும் அநேக புஸ்தகங்கள் டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ் அவர்கள் எழுதிய புஸ்தகங்கள் இருக்கிறது. அவைகளை பெற்று நீங்கள் பயன்பெற உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். First of all, I want to thank God for this wonderful time, and also I want to thank God, pastors and elders in the church and all of you. தேவனாகிய கர்த்தருக்கு நான் முதலாவதாக நன்றி தெரிவிக்கிறேன். அதோடு கூட இந்த திருச்சபையின் அருமையான போதக பிதாக்கள் மற்றும் இந்த திருச்சபையின் கமிட்டி அங்கத்தினர்கள், பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். My name is Swarupa Ajay. I have one daughter. என்னுடைய பெயர் ஸ்வரூபா அஜய். எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை உண்டு. 4 years old. அவளுக்கு இப்போது 4 வயதாகிறது. First of all, how I came to for mission, I want to tell you. என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி கடவுளுடைய ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தேன் என்பதை மிகவும் சுருக்கமாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். My father and mother, they are very good pastors in the village, and I have 2 elder brothers. I am the only one girl in the home. என்னுடைய பெற்றோர்களும் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறவர்கள். எனக்கு 2 அண்ணன்மார் உண்டு. அது மூன்றாவதாக நான்.
When I saw my father and mother, like they are doing ministry, they are struggling so many, like they have so many struggles. Seeing that, I don't want to come for ministry. என்னுடைய பெற்றோர்களும் ஊழியத்தில் இருக்கிறபடியினாலே அவர்கள் ஊழியத்தில் சந்திக்கிற பல பிரச்சனைகள் எனக்கு தெரியும். ஆகவே என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஊழியத்திற்கு போக வேண்டும் என்று நான் விருப்பப்படவே இல்லை. I studied MA B.Ed. I completed. I want to do job. I want to help poor people and pastors. I thought that. என்னுடைய கல்வி படிப்பை உயர் படிப்பை எல்லாம் நான் முடித்த பிறகு நல்ல ஒரு வேலையிலே சேர்ந்து நல்ல வருமானம் பெற்று ஏழைகளுக்கு எப்படியாவது உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு விருப்பம் எனக்கு இருந்தது. I tried so many jobs even in the petrol bunk, and I want to go abroad doing for job, and I want to get money so much. That is my desire. என்னுடைய வாழ்க்கையிலே எப்படியாவது ஒரு நல்ல வேலையில் அமர்ந்து வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று சொல்லி அல்லது வெளிநாட்டிற்காவது சென்று சம்பாதிக்க வேண்டும் என்றெல்லாம் நான் பல விதங்களிலே நான் யோசித்ததுண்டு. Finally, I got one job in the school as a teacher. கடைசியாக நான் ஒரு ஸ்கூல்ல ஆசிரியையாக எனக்கு பணி கிடைத்தது. In the time, I am the EU student. Then one EU conference I attended, that is missionary conference. In that one pastor, he was telling about one sister. She don't have legs and hands, but she was done very wonderful job for Christ. When she was sharing that pamphlet and God's word, so many brothers and sisters, they are became pastors. Around 30 pastors through her testimony. எனக்கு ஈயூவோடு அதிக தொடர்பு உண்டு. இவாஞ்சலிக்கல் யூனியன், அதோடு அந்த இவாஞ்சலிக்கல் யூனியனுடைய ஒரு கான்ஃபரன்ஸில் நான் கலந்து கொள்ளும்படியான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அங்கே ஒரு பாதிக்கப்பட்ட அல்லது ஊனமுற்ற ஒருவருடைய சாட்சி என்னுடைய உள்ளத்தில் அதிக பாதிப்பை, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. அவர்கள் மூலமாக ஏதேசம் 30 people. 30க்கும் அதிகமானவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவர்களுக்கு சாட்சியின் மூலமாக கிறிஸ்துவுக்காக சேவை செய்ய முன் வந்தார்கள். When I heard that, I thought Jesus, like Lord given to me very good hands and good legs, but what I'm doing for Christ, that is came to my mind, and in that meeting I submitted to Christ. Lord, I want to go missionary as a missionary wherever you will send. Even I don't know language also, I want to learn a language and I want to go where you will send to me. Like that I decided in that meeting. சாதாரண ஒரு ஊனமுற்ற ஒரு சகோதரியின் மூலமாக கர்த்தர் இவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்றால், தேவனாகிய கர்த்தர் எனக்கு நல்ல கை கால் நல்ல அவயவங்களை சரீரத்திலே கர்த்தர் தந்திருக்கிறார். நான் கர்த்தருக்காக இதுவரைக்கு என்ன செய்திருக்கிறேன்? கர்த்தருக்காக நான் ஒன்றும் செய்யவில்லையே, எப்படியாவது கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு பாரம் என்னுடைய உள்ளத்திலே வந்து என்னுடைய வாழ்க்கையை நான் கடவுளுடைய பணிக்கு நான் அர்ப்பணித்தேன். After that meeting, I came to home, and by the time my parents, they are searching for me, boy to get marriage, and they got very good man. Maybe he don't have good salvation, I don't know. But after that, I waited for God's will. Then after coming from meeting to home, I got missionary. He is doing as a missionary in Maharashtra, Kolam people. இந்த கான்ஃபரன்ஸை நான் முடித்து வீட்டுக்கு வந்த நேரத்தில் என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு என்னுடைய திருமண காரியத்திற்காக பல முயற்சிகளை செய்து கொண்டிருந்தார்கள். எப்படியாவது எனக்கு திருமணம் நடத்தி வைக்க வேண்டும் என்று அவர்கள் பல விதங்களில் முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். அவ்விதமான அந்த காலகட்டத்திலே தான் மகாராஷ்டிராவிலே கோலாம் பணித்தளத்திலே மிஷனரியாக ஊழியம் செய்த ஒருவரை நான் மணந்து கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பை கர்த்தர் உருவாக்கி தந்தார். When I got that missionary proposal, my parents, they don't want to give that boy because I'm the only one girl at home. They want to give me surrounding place. They don't want to send very far.
இந்த மிஷனரிக்கு திருமணம் நடத்தி வைப்பதற்கு என்னுடைய பெற்றோர்கள் விருப்பப்படவில்லை. காரணம் என்னவென்றால், மிஷனரி என்று சொன்னால் எங்கேயாவது தூரத்திற்கு போய்விடுவார்கள். நான் ஒரே ஒரு பெண் குழந்தையாக, பெண் மகளாக இருக்கிறபடியினாலே வீட்டு பக்கத்திலே வேலை செய்கிற ஒருவராக இருக்க வேண்டும் என்று அவர்கள், என்னுடைய பெற்றோர்கள் விருப்பப்பட்டார்கள். Finally, this is God's will. That's why my parents also, they are willing. Okay, if God is calling you, we don't want to stop that call. Just you can go forward like that. They encouraged me, and we got married 2016, and I went for ministry among the Kolam people. I learned the language, and I can communicate, and I share the gospel also. எப்படியும் கர்த்தருடைய அநாதி தீர்மானத்தின்படி தேவனாகிய கர்த்தர் அந்த திருமணம் நடக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதற்கு பிறகு நானும் அந்த மகாராஷ்டிராவிலே அந்த கோலாம் ஜனங்கள் மத்தியிலே நானும் என்னுடைய கணவரோடு கூட கலந்து சென்று அங்குள்ள மொழியை கற்று அந்த ஜனங்கள் மத்தியிலே ஊழியம் செய்தோம். And we done ministry in 4 years among the Kolam people. They are very like big crowd, more than 2 lakhs in the Maharashtra and even Andhra. Please pray for them. So many people, they came to Christ. Still they have to come to Christ. Please pray for all the Kolam people. இந்த கோலாம் ஜனங்கள் வந்து ஒரு பெரிய திரள் மக்கள் கூட்டம் நிறைந்த ஒரு ஜனங்கள். இந்த கோலாமி மொழி பேசுகிற அந்த ஜனங்கள், அவர்கள் மகாராஷ்டிராவிலும் ஆந்திராவிலும் சில பகுதிகளில் அந்த ஜனங்கள் இருக்கிறார்கள். அந்த ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செய்யும்படியான வாய்ப்பை தேவன் எங்களுக்கு தந்தார். அநேகர் கிறிஸ்துவை ஏற்று அந்த பகுதியில் ஒரு தேவனாகிய கர்த்தரை அவர்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். They don't know about education, they don't know anything, but when our missionaries went and through hospital, like through medical resource, they started ministry, and now they are teachers, engineers. So many people they educated in the Kolam people. இந்த கோலாமிய ஜனங்கள் படிப்பறிவில்லாதவர்கள், நாகரிகமற்றவர்கள். அவர்கள் மத்தியிலே நம்முடைய மிஷனரிகள் கடந்து சென்று ஊழியம் செய்ததின் மூலமாக அவர்களுடைய சமுதாயத்திலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு இப்போது அந்த கோலாமி, அந்த ஆதிவாசி ஜனங்கள் நன்றாக படித்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். Now we got transferred to Tamil Nadu, Osur. We are doing ministry there, surrounding places also we are going and sharing the gospel. And now present 25 candidates are taking training, for they have to go all over India, wherever God will send. Please pray for that God will complete that course and they can go according to God's will. அதற்கு பிறகு அங்கிருந்து நாங்கள் இடம் மாற்றமாகி நாங்கள் ஓசூருக்கு வந்தோம். எங்களுக்கு ஓசூரிலே ஒரு ட்ரைனிங் சென்டர் ஒன்று இருக்கிறது, மிஷனரிகளுக்கு பயிற்சி கொடுக்கிற ஒரு ட்ரைனிங் சென்டர். அந்த ட்ரைனிங் சென்டரில் இப்பொழுது 25 பேர் பயிற்சி பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விதத்தில் இப்பொழுது நாங்கள் அந்த ஓசூர் பகுதியில் தங்கி கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறோம். அது மட்டுமல்லாமல் அதற்கு பக்கத்தில், அந்த ட்ரைனிங் சென்டருக்கு பக்கத்திலேயும் கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்கு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவித்து அவர்களையும் கிறிஸ்துவண்டை நாங்கள் வழி நடத்தி கொண்டிருக்கின்றோம். And also just I want to tell about my daughter. Actually I suppose I will not get baby anymore. My uterus all I have fibroids, 15 fibroids, that all maybe as a woman we know that how difficult to get baby. Then when I got married, after 1 month I didn't get any period, and we went to check up and doctors told you are the pregnant. Then we are so anxiety and we are so surprising. Then after 1 month they called again, they are telling you have around uterus 15 fibroids. This is not good to keep, you can remove, like that they suggested to me. திருமணத்திற்கு பிறகு என்னுடைய சரீரத்தில் பல பலவீனங்கள் காணப்பட்டது. ஒரு பெண் என்ற முறைமையிலே நான் கருத்தரிக்கத்தக்கதான எந்த ஒரு வாய்ப்பும் எனக்கு இல்லாமல் இருந்தது. பொதுவாக என்னுடைய யூட்ரஸில் 15க்கும் அதிகமான ஃபைப்ராய்ட்ஸ் காணப்பட்டது. ஆகவே மருத்துவர்கள் என்ன சொல்லிவிட்டார்கள் என்றால் குழந்தை உண்டாகாது என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் அதற்கு பிறகு எதிர்பாராத விதம் எனக்கு கன்சீவ் ஆகி இருந்தது.
But my husband, he is so faithful, and he told, this is God's will. God can give very good baby to us. No need to worry. We can pray, like that he told. And so many people, missionaries and all the church people and my parents, so many people, they prayed for us. Because of prayers, now I got very wonderful baby. In that, during that month, 7th month I got. Then we went for checkup. Doctor told there is no more space to grow baby. Already your fibroids is growing more and more. More than baby, fibroids is coming more. That's what we want to remove baby in 7th month. Then tomorrow they are arranging for operation. Tonight me and my husband, we passed and we prayed, and God did very wonderful way. Next morning we went. Then doctor told, no need, just you can wait up to 9th month. There is space till we will wait until like 9th month, like that doctor suggested to us. கர்ப்பம் உண்டாகாத அந்த சூழ்நிலையிலே, நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே கரு உருவாக கர்த்தர் கிருபை செய்தார். அதற்கு பிறகும் டாக்டர்ஸுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாத சூழ்நிலை காணப்பட்டது. ஆனால் அநேகர் எங்களுக்காக ஜெபித்தார்கள். நாங்களும் பாரத்தோடு ஜெபித்தோம். கர்ப்பத்தின் கனியை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து குழந்தை வளரத்தக்கதான பாக்கியத்தை தந்தார். அதற்கு பிறகும் டாக்டர்ஸ் சொன்னார்கள், இந்த 7வது மாதத்திலே இந்த குழந்தையை வெளியெடுத்து விட வேண்டும், அல்லது பயங்கர ஆபத்து இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி பயப்படுத்தினார்கள். அந்த 7வது மாதத்தில் நாங்கள் மீண்டும் மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்த போது நாங்கள் மிகவும் ஜெபத்தோடு பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருந்தோம். கர்த்தர் அற்புதம் செய்தார். டாக்டர் சொன்னார்கள், இன்னும் 2 மாதம் வெயிட் பண்ணி 9வது மாதம் ஆகட்டும் என்று சொல்லி அதுவரைக்கும் நாங்கள் காத்திருக்க கர்த்தர் கிருபை செய்தார். அவ்விதமாக நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே குழந்தை உண்டாகும் என்று ஒருவரும் சொல்ல முடியாத அந்த சூழ்நிலையிலே ஒரு கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் தந்து எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் தந்து ஆசீர்வதித்திருக்கிறார். In the 9th month I went to hospital and they did a cesarean baby, and this fibroids around 8 kilo. They used to, when they saw fibroids, so many people, they wonder, they used to ask me, how you bear this all weight? But God given to me such a grace and such a courage and bold. Then I got very beautiful girl, and God only told to me, you can keep for her name Angel Gloria. That's what we are calling her Angel Gloria. Now she is completed 4 years, 5th year she is entered recently, and she is going to school, LKG she is studying. Please pray for her. We want to grow her in God's fear, and we want to give her so many about God's word in her life. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஒரு ஆப்ரேஷன் செய்து அந்த குழந்தையை வெளியெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். அந்த ஆப்ரேஷன் நடந்த நேரத்தில் எனக்கு இருந்த அந்த ஃபைப்ராய்ட்ஸையும் கர்த்தர் அதை அகற்றி வெளியெடுக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டினார். என்னுடைய வயிற்றிலிருந்து 8 கிலோ ஃபைப்ராய்ட்ஸ் அவர்கள் டாக்டர்ஸ் எடுத்தார்கள். அநேகர் ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் கடவுளுடைய பெரிய கிருபை கர்த்தர் பாராட்டின அவருடைய இரக்கம் மிகவும் பெரிதாக இருந்தது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. கர்த்தர் அதோடு அந்த பெண் குழந்தையையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தார். அந்த குழந்தைக்கு ஏஞ்சல் குளோரியா என்று நாங்கள் பெயர் வைத்தோம். இப்போது அவள் மிகவும் நன்றாக துடிதுடிப்பாக இருக்கிறாள். அவளையும் நாங்கள் கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து வளர்த்து கொண்டிருக்கின்றோம். Thank you so much. And now no more chance to me for getting baby. They already removed my uterus, only one girl. Please pray for her future, and may God bless her. And also she done very small thing for maybe so many people also they faced. One day what happened, I went to washroom and she locked from outside. My husband is not there and full darkness. Evening 4 to night 9 o'clock she was alone in the home, and she is crying a lot, and I was in bathroom. And I also crying, Lord, you given to me only one girl. By the time already they removed uterus,
And why this is happening? Continuously crying means something will happen to children. That time she completed only 1 year. Then I so much cried and prayed. Then God did very wonderful way. She's crying, but after some time what happened we don't know. She slept silently, and by the time like night 9 o'clock, my husband came and he opened the door, and I came, and we are all safe by the grace of God. என்னுடைய யூட்ரஸ் ரிமூவ் பண்ணப்பட்டு விட்டது. எனக்கு இனி குழந்தை பிறப்பதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடையாது. விதமான இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் எங்களுடைய வீட்டில் ஒரு சம்பவம் நடைபெற்றது. நானும் என்னுடைய குழந்தையும் வீட்டிலே, அவளுக்கு என்னுடைய குழந்தைக்கு 1 வயது தான் ஆகியிருந்தது. அந்த நேரத்தில் நான் பாத்ரூமுக்கு போயிருந்தேன். என்னுடைய குழந்தை அறியாமையில் அந்த பாத்ரூம் கதவை வெளியே தாளிட்டு விட்டாள், வெளியே பூட்டி விட்டாள். ஆக நான் பாத்ரூம் உள்ளாலே இருக்கிறேன், குழந்தை அந்த பாத்ரூமுக்கு வெளியே இருக்கிறது, குழந்தை அழுகிறது. என்னுடைய கணவரும் வீட்டில் கிடையாது. சாயங்காலம் 4 மணிக்கு இந்த சம்பவம் நடைபெற்றது. என்னுடைய கணவனார் இரவு 9 மணிக்கு தான் அவர்கள் வீட்டிற்கு வந்தார்கள். என்னுடைய குழந்தையும் இரவு 8 மணி வரைக்கும் அழுதுவிட்டு அவள் அப்பிரதமாக படுத்து தூங்கிவிட்டாள். என்னுடைய கணவனார் வந்து கதவை திறந்த பிறகு நான் வெளியே வந்தேன். பலவிதமான சூழ்நிலைகள். இப்போதும் சமீபத்தில் இந்த கொரோனா காலகட்டத்திலையும் அந்த குழந்தை மிகவும் சீரியஸ் ஆகி மிகவும் பலவீனப்பட்டு இருந்தது. அதற்காக கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர் ஜெபித்தார்கள், நாங்களும் ஜெபித்தோம். தொடர்ந்து இந்த குழந்தைக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த குழந்தை கிறிஸ்துவின் அன்பிலே வளர்க்கப்பட கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க, எங்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். Thank you so much. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.